வந்திருக்கும் அனைவருக்கும் நான் சார்ந்த தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் மறுப்பு என்றால் நம் சிந்தனைக்கு வருவது தந்தை பெரியார் தான். பிறப்பிலே அவர் கடவுள் மறுப்பாளரா? இல்லை. பிறகு ஏன் அவ்வாறு கூறுகிறோம்? தன் சிறு வயதில் தன்னை சுற்றியுள்ள மூட நம்பிக்கைகளையும் ஜாதி மத பேதங்களையும் சலிக்க முடியவில்லை. வர்ணங்கள் தான் ஜாதிகள் என்றால் ஜாதியை படைத்தது கடவுள் தான் என்றார். அந்த கடவுளை நான் ஏன் ஏற்க வேண்டும் என்ற கேள்வியில் இருந்து தான் பெரியாரின் கடவுள் மறுப்பு மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கடவுள் மறுப்பு தொடங்குகிறது. பெரியாரை வைக்கம் வீரர், சமூக நீதி போராளி என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் என்பது இல்லையே. கடவுளை கற்பித்தவர் முட்டாள், கடவுளை வணங்குபவர் காட்டு மிராண்டிகள், கடவுளை பரப்பெறுவர்கள் அயோத்தியர். மனிதனை மனிதனாக நினை, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. 100 அறிவாளிகளுடன் போராடுவதை விட ஒரு மூடனுடன் போராடுவது சிரமமானது. யார் சொல்வதையும் மிக படிக்குவதையும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கு பொருது அறிவுக்கு பொருந்தாத எதையும் நம்பாதே. கடவுள் மறுப்பவன் என்று என்னை குறிப்பிடாதே. அதனையும் கேட்டு அலைந்து அழுந்து கலைந்து ஓய்ந்தவன் என்று வேண்டுமானாலும் என்னை குறிப்பிடுங்கள். சலிப்பும் ஓய்வும் இவை இரண்டும் தற்கொலைக்கு சமம் என்று பெரியார் சாமி இருக்குன்றாங்க. இப்போ ஒரு மண்ணை கூட இப்ப மண்ணை வச்சு ஒரு சிலை செஞ்சா அதை நம்ம வாங்க போவோம், காசை செலவு பண்ணுவோம். இதே நம்ம அந்த மண்ணை வச்சு அந்த களிமண்ணை வச்சு ஒரு உருண்டியல் செஞ்சோம்னா அதை பார்ப்போம் காசை, அப்புறம் அதை யூஸ் பண்ண பார்ப்போமே தவிர தினமும் செலவு பண்ணாம அதை சேமிப்போம். இதுல நிறைய கோயில் சாமி இருக்குன்றாங்க. இதுல கோயில் சாமி தான் மனுஷங்களை உருவாக்குறாங்கன்றாங்க. அப்ப கோயில அந்த சாமி அந்த கல்லை உருவாக்குனது உள்ளியும் அந்த சுத்தியலும். அப்ப அந்த உள்ளி சுத்தியலை உருவாக்குனது யாருன்னா மனுஷன். அந்த மனுஷனை சாமியை உருவாக்குனானா சாமி எப்படி மனுஷனை உருவாக்க முடியும்? மனுஷன் தான் சாமியை உருவாக்கிக்கிறான். ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலே அது சாமின்னும் போது அது கல்லா இருந்தா அது கல்லு தான். கல்லு நினைச்சா அது கல்லு, அது சாமி நினைச்சா சாமி. இந்த வாய்ப்பை அளித்த தீன் மாமாவுக்கு நன்றி செலுத்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.